நிறைய பெண்கள் இருக்குதால இப்போ நீங்களாம் நைட் சமைப்பீங்க, சமைச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிப்போம். அது கறியோ மீனோ அல்லது ஏதோ ஒன்று. அநேகம் என்ன பண்ணுவீங்க, சமையல் ரூமில் சாப்பிட்டதை அந்த மீதம் இருக்குல்ல, அந்த இருக்குது என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நான் சாப்பிட்டு முடிச்சதுன்னா வேஸ்ட்டு. ஒரு கவரில் போட்டு என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ளேயே அந்த கிச்சனில் வைப்பீங்களா? வச்சா என்ன ஆகும், காலைல போய் பாருங்கள் கிச்சனும் நீங்கள் போகவே முடியாது. முச்சுன்னா கரப்பாம்பூச்சி உள்ளே வந்துடும். அது என்ன பண்ணும், கட்டி ஏங்க அந்த குப்பத்தொட்டில் போட்டுருங்க. அது குப்பத்தொட்டில் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே வச்சுடுவோம், வீட்டுக்கு வெளியே. இன்னைக்கு நான் சொல்கிறேன், தப்பாக இருந்துச்சுக்காதீங்க. நிறைய உள்ள வச்சுருக்கோம், அது வெளியே தெரியல. மேபி நம்ம அந்த ரூமுக்குள்ளே போனால் தான் தெரியும். ஆண்டவர் எப்போ வல்லமையாக செயலாற்றுமா, இதை ஓப்பன் பண்ணும். நிறைய காயங்கள் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேரை நான் மன்னிக்க முடியாமங்க. அதுதான் எனக்கு நோயாமைதே, நான் சுகம் பெறல, எனக்கு உடம்புடி, இடுப்பு வலி, கைத்தபடி எல்லா வழியும் மாத்திரை, எத்தனை மாத்திரை போடுறேன், மாத்திரையை வந்து மருந்துமா சாப்பிட்றேன், அந்த டாக்டர் போகிறேன், இந்த டாக்டர் போகிறேன். ஏன்னா எங்க டயக்னஸ் சொல்றான், சரியான டாக்டர் தான் அந்த நோய்க்கு காரணம் என்ன டயக்னஸ் பண்ணும், அந்த நோயை அறியணும். மை ப்ராப்ளம் இஸ் மை ப்ராப்ளம், இதுதான் ப்ராப்ளம். உள்ள வச்சிருக்கேன், ஆனால் வெளியில் நான் நல்லா இருக்கேன், அழகாக இருக்கேன், சிரிக்கிறேன், மகிழ்ச்சியாக காட்டிக்கிறேன். ஆனால் எனக்கு உடம்பெல்லாம் வலி, நானும் எவ்வளோ பண்ணுறேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்கிறேன், இன்னைக்கு நீ புதுமையை காண விரும்புகிறாயா, நீ உனக்கு சுகம் வேணுமா, தர ரெடியாக இருக்கிறார். உன் இதயத்தில் இருக்கிற தேவையில்லாத விஷயம் இந்த காயங்களிலிருந்து வெளிவா. எத்தனை பேரை காயப்படும், மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கப்படுவாய்.